ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சு என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி என் சின்ன பிள்ளைக்கு மட்டும்தான் ஸ்கூலு, மீதி 3 பேருக்கு ஹாஃப் டே தான். அதனால் சத்து மாவு கஞ்சி தான் நான் வச்சுருக்கேன். 2 கிளாஸு பால் ஊற்றி ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அவன் பணியாரம் கேட்டிருந்தான், நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கிணத்துல ஆற வச்சுட்டோன்னா பசங்க எடுத்து குடிச்சிருவானுங்க. இப்போ நம்ம பணியார சட்டியில் ஒரு குழியிலையும் நெய் ஊற்றி பணியாரத்தை ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். அவருக்கு எங்கள் சின்ன பிள்ளைக்கு ஸ்வீட் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி சாப்பாடு கட்டுற வேலை இல்லைன்னொன்னே எனக்கு ஸ்வீட் பணியாரம் பண்ணி கொடுத்துருங்கன்னு நவதானிய மாவு இருந்தது. அதனால் நாட்டு சக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம பணியாரத்தை ஊற்றிட்டோம். சூப்பராக வந்திருந்தது. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் ஆனோன்னே எடுத்துருங்க. ஸ்வீட் பணியாரம் ஸ்நாக்ஸுக்கு எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் தண்ணி வேணும்னா ஒரு கேனில் நெல்லிக்காயை போட்டு தண்ணி ஊற்றி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.